So 33rd question, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. So குச்சு, கிளை, கொம்பு, கவை, குப்புன்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, கா, கி, கு, கோ, கோ ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? So இதுல கா, கி, கு, கோ வந்துருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கொம்பு வருமா அல்லது கொப்பு வருமா? ஓகேங்களா? பா, மா அதான் வரணும். பகர தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் தான் மகர வரணும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. ஏ ஆப்ஷன் இஸ் ரைட். இலை அப்படின்னா செடியினுடைய இலைய சொல்றோம். இலை அப்படின்னா ரொம்ப இழைச்சிட்டப்பா நீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மெலிந்து போதல நம்ம இலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இலை அப்படின்னா நூலுடைய இலை. கலை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு பொருள். ஸோ இதற்கான பொருள் பாருங்க, 3 1 2 4. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. ஸோ தனித்து உண்ணாமை தான் அவங்களுடைய விருந்தோம்பல் பண்புடைய அடிப்படையாக இருக்காம். சரிங்களா? ஓகே. ஸோ தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படிங்கிற கேள்விக்கு தான் தனித்து உண்ணாமைங்கிற ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இதற்கான கேள்வி இதாக தான் இருந்திருக்கும், இதற்கான பதில் அதுவா இருக்கும்போது. வேற்றுமை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஸோ வேற்றுமைகள்ல சாத்தன் வந்தான். நீங்க பாருங்க, எழுவாயை தொடர்ந்து ஒரு பயனிலை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய முதல் வேற்றுமை. அரசனால் ஆகிய கோயில், அரசனால் ஆகிய ஆள். ஆள் என்பது எதற்கான வேற்றுமை உருபு? 3ஆம் வேற்றுமை உருபு. ஸோ இதற்கானது 3ஆம் வேற்றுமை. மழையின் வீல் அருவி. ஸோ மழையிலிருந்து அருவி வீழ்ந்துச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் பொருள்ல வந்திருக்கு. ஸோ நீங்கள் பொருள்ல வந்துச்சு அப்படின்னா இல் அப்படிங்கிறது காமனா நமக்கு 2க்குமே வரும், 5க்கும் வரும், 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். ஸோ நீங்கள் பொருளை வந்துச்சுன்னா 5, இடப்பொருளை வந்துச்சுன்னா 7. அப்போ இங்க நீங்கள் மலையிலிருந்து கீழே வருது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பொருளை வந்திருக்கு. ஸோ நீங்கள் பொருளை வந்ததுனால இது 5ஆம் வேற்றுமை. இதுக்கு 3. ஆடல் கண் உள்ளது சதி. கண் அப்படிங்கிறது இது 7ஆம் வேற்றுமைக்கான உருபுச்சொல். ஸோ 4 பாருங்க, 4 3 1 2. வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்படையானது, ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். வேர்ச்சொல்னா என்னன்னா ஒரு அடிப்படையான ஒரு கட்டளை சொல்லாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்னா வேர் சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? வா, வந்து அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க, வேர் சொல்லுக்கு உரிய வினையச்சம் இடம்பெறாது. வினையச்சம்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வினையச்சத்துக்கு கண்டிஷன் சொல்லிடலாம் நம்ம. ஸோ எச்சம். எச்சம் அப்படின்னா என்னன்னா முற்று பெறாத சொல். முற்று பெறாத சொல்ல நம்ம எச்சம்ங்கிறோம். இப்போ இதுல பெயரெச்சம், வினையச்சம், முற்றெச்சம். பெயரெச்சம், வினையச்சம், முற்றெச்சம். சரி, இப்போ பெயரெச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, முற்றெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் முற்று பெறாதது, அதை தான் நம்ம எச்சம்னு சொல்றோம். அப்ப எதுக்கா ஒன்றோ அது எஞ்சி நிக்குது. அந்த வார்த்தையானது இன்னொன்னு சேர்ந்தாதான் அந்த வார்த்தை முற்று பெற போகுது. அப்ப எதற்காக அந்த வார்த்தை எஞ்சி நிக்குது, எது அங்க வருமோ அதுதான் அங்கு விடையாக இருக்கும். இப்போ வந்த பையன், வந்து போனான். வந்த அப்படிங்கிறது பாருங்க, தனியா பாருங்க. இது தனியா பார்த்தோம்னா எப்படி இருக்கு? இப்ப வந்த இதை மட்டும் தனியா பாருங்க. இப்போ வந்த வந்து இது 2 சென்டென்ஸ் இருக்குது. அப்போ இப்ப வந்த எதுக்கு எஞ்சி நிக்குது? பையனுக்கு. வந்து எதுக்கு எஞ்சி நிக்குது? வந்து போனான் அப்படின்னு இருக்குது. போனான் என்பது போதல் என்பது வினையா?
வினையா? அப்போ ஒரு வினைக்கு எஞ்சி நிக்குது. பையன் என்பது ஒரு பெயரா? அப்போ ஒரு பெயருக்கு எஞ்சி நிக்குது. சரிங்களா? அப்போ வந்த பையன், அப்போ பெயர் எச்சம், வினை எச்சம். இப்போ புரிஞ்சுங்களா? பெயர் எச்சம்னா என்ன, வினை எச்சம்னா என்ன புரிஞ்சா? ஓகே, கிளியர். இந்த பெயர் எச்சத்தையே நம்ம வந்து ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதிலேயே தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அது என்ன தெரிநிலை அப்படின்னா, காலம் தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை. வந்த பையன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டான் ஆல்ரெடி. சோ இப்ப இறந்த கால பெயரெச்சம். வரும் பையன்னா எதிர்கால பெயரெச்சம். வருகின்ற பெயர்னா நிகழ்கால பெயரெச்சம். சரிங்களா? ஓகே. சோ இப்படி நமக்கு தெரியும், மூன்று காலங்களும் நமக்கு தெரியுது. சோ அப்படி தெரிநிலை. பாருங்க, அதே தான் சொல்றப்ப நல்ல பையன், நல்ல அப்படிங்கக்கூடியது ஒண்ணுக்கு எஞ்சி நிக்குது. எதுக்கு எஞ்சி நிக்குது? பையனுக்கு. சிறிய கடிதம், சிறிய கடிதம். சிறிய அப்படிங்கிறது எதுக்கு நெஞ்சு நிக்குது? கடிதத்துக்கு. இங்க ஏதாவது காலம் உணர்த்துதா? உணர்த்தல. அதனுடைய பண்பை தான் உணர்த்துகிறது. அதனுடைய நிறம், அதனுடைய சுவை, அதை மட்டும் உணர்த்த, காலத்தை நமக்கு உணர்த்தவில்லை. சோ அதனால இது குறிப்பால உணர்த்தப்படுவதனால இதை குறிப்பு பெயரெச்சம் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, எதிர்மறை பெயரெச்சம்னு கூட சொல்லலாம். எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? வராத பையன். அப்போ நெகட்டிவா சொல்றது. வந்த பையன் ஒண்ணு, வந்தான்னா வந்துட்டான், வராதன்னா வராத, வராத பையன். அப்போ வராத அப்படிங்கிறது நெகட்டிவ், எதிர்மறை. அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதை இன்னும் கிளாசிஃபை பண்ணலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வரா பையன், ஈறு கெட்டுருச்சு, இந்த ஈறு கெட்டுருச்சு, வரா பையன். புரியுதுங்களா? ஸோ இப்போ பெயரெச்சத்தில் இவ்வளோ கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு நமக்கு கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? வினையச்சம் பொறுத்தவரையிலும் ஸோ நமக்கு வினைக்கு எஞ்சி நிற்குது. சரிங்களா? ஓகே. முற்றெச்சம்னா ரெண்டு வினைமுற்று வந்திருக்கும். ரெண்டு வினைமுற்று வர இடத்துல முதல் இருக்கக்கூடிய வினைமுற்று எச்சமா மாறி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இது இப்போ கண்ணகி பாடினாள் மகிழ்ந்தாள். கண்ணகி பாடினாள் மகிழ்ந்தாள். பாருங்க, கண்ணகி பாடியதால் மகிழ்ந்தாள். அப்போ அங்க பாடினாள் என்பது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் என்பது வினைமுற்று. இப்படி வரப்ப பாடியதால் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற பொருள்ல ஒரு வினைமுற்று எச்சமா மாறினதுனால அது முற்று எச்சம் நம்ம சொல்றோம். சரிங்களா? இது எல்லாமே எச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே. இப்ப வினையச்சம் பாருங்க, வந்து போனான், அப்ப வினையச்சம் தான். கொண்டு வந்தான் அப்படின்னு நம்மளே ஒரு வார்த்தையை போட்டு பார்க்கிறோம். கொண்டு பையன் சொல்லுமா, கொண்டு மாணவன் சொல்லுமா, கொண்டு வந்தான், கொண்டு போனான். அப்ப போதல், வந்தா, வரதல், இதெல்லாமே வினைகள். வந்து சென்றான், வந்து கொண்டிருக்கிறான், இப்போ இது எல்லாமே வினைதான். அப்ப இது வினையச்சம், இது வினையச்சம். நின்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான், நின்று வந்தான், நின்று ஓடினான். சரியா? இது போல இப்ப கண்ட பையன், கண்ட மரம், கண்ட விலங்கு. இப்போ என்ன சொல்ற, ஒரு பெயருக்கு எஞ்சி நிக்குது. சோ கண்ட. அப்போ கண்டுன்னு வந்திருந்துச்சுன்னா அது என்னவா வந்திருக்கும்னா வினையச்சமா இருந்திருக்கும். கண்டு சென்றான், கண்டு கொண்டான் அப்படிங்கிறது வினையச்சமா இருந்திருக்கும். இதற்கான இடம் பெறாத வினையச்சம் பி இஸ் த ராங் ஆன்சர். வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இரு, இன்னு. சோ இதெல்லாம் இணை எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ இத்து, இந்து
ஆகிய எழுத்துக்களின் இணை எழுத்துக்கள் ஆகும். அப்போ இத்து இந்து இது இணை எழுத்துக்கள் அப்படின்னா இணை எழுத்துக்கள். இதை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இத்து இந்து என்பது இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இத்து இந்து இந்த ரெண்டு எழுத்துக்களும் நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை தொடும். இத்து இந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, மேல்வாய் பல்லுடைய அடியை டச் ஆகும். சோ இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்ட் வங்கி. ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இதுதான் சரியான ஒழுங்குமுறை. புளியம்பழமும் தோடும் எப்படி இருக்கும்? ஒட்டிக்கிட்டே இருக்கும். புளியம்பழத்தோடு அதனோட தோடு ஒட்டிக்கிட்டே இருக்கும். முட்டையும் முட்டை கருவும் அதனுடைய ஓடு எப்படி இருக்குது? ஒட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது போல நகமும் சதையும் போல எப்படி இருக்கு? ஒட்டிக்கிட்டே இருக்கும். உயிரும் உடம்பும் போல எப்படி இருக்கு? ஒட்டிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப புளியம்பழமும் தோடும் ஒற்றுமை. கடன் பட்டார் ரெஞ்சம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஐ ஜாலி, நம்மளாம் கடன் வாங்கி சாப்பிட்டோம், எவன் காசை எப்படியே போனான்னு, நம்ம காசு வந்தா சரி, நம்ம பாக்கெட் நிறைஞ்சிருந்தா சரின்னுமா. கடன் கொடுத்து கம்முன்னு இருப்பானா? சாக அடிச்சிருவாங்க. 4 பேருக்கு முன்னாடி என் கடன் எப்போ கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கும் கடன் வாங்கினோம்னா. கடன் பட்டார் நெஞ்சம் போல, நீரும் நெருப்பும் போல. நீரும் நெருப்பு ரெண்டும் விலகிடும், காட்டு தீ விரைவாக பரவும். ஆன்சர் 2 4 1 3. ரெண்டு 4 1 3. ரெண்டு 4 3 1. ஆன்சர் பாருங்க, சி த ஆன்சர். எது வேர்ச்சொல் இல்லை? வேர்ச்சொல்னா நம்ம கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ ஒரு கட்டளையான ஒரு அடிப்படை பொருளை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தையுடைய அடிப்படையான சொல்ல தான் வேர் சொல்லுங்கிறோம். சரியா? அடி, அடி என்பது வேர் சொல். அடித்தார் அப்படின்னா அடி அப்படிங்கிறதுல வேர் சொல். அதனுடைய மெயின் முக்கியமான அதனுடைய பொருள் என்ன? அடிக்கிறது. அரி, அறிந்து கொள். அப்ப அரி. இரு, இங்கேயே இரு. இனிதுங்கிறது வேர் சொல் கிடையாது. ஒரு வினை பகுதியாக அடிப்படை கட்டளை பொருளை உணர்த்துவதாக அமையக்கூடியதான் வேர் சொல். சரிங்களா? சரி, அடுத்தது ரொம்ப எளிமையான கேள்வி பாருங்க. குயவர் பானை வனைந்தார். பானையை வனைந்தார்னு சொல்லணும். அணில் பழத்தை கொறித்தது. சோறு உண்டான். முறுக்கு தின்றான் வரும். பால் பருகுன்னு வரும். சுற்றுச்சுவர், சுவர் எழுப்பு. இதுதான் சரியானது. சரிங்களா? இது போல நிறைய வினை மரபுகள் நிறைய இருக்கு. முறுக்கு தின், சோறு உண், பால் பருகு, தண்ணீர் குடி. சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்கு. அதனுடைய வினை மரபுகள்லாம் பார்த்துக்கோங்க. பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. படு பட்டது, உன் பெரு. செயற்பாட்டு வினையுடைய இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதனுடைய துணை வினைகள் என்னென்னலாம் இருக்கலாம்னா, உன் பெரு படு பட்டது இது போலையோ, அல்லது எச்சங்களாக இருக்கக்கூடிய ஆகிற்று, ஆயிற்று, போயிற்று, போனது,
இதெல்லாம் நம்ம ஹிண்ட். இதை வச்சு நம்ம அந்த வினை செய்வினையா செய்பாட்டு வினையா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கோவலன் கொலை உண்டான், கோவலன் கொலை உண்டான். அப்போ உன் வந்திருக்கா? சோ அப்போ இது செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? தோசை வைக்கப்பட்டது, படு பட்டது, இது எல்லாமே செயற்பாட்டு வினை. சட்டி உடைந்து போயிற்று, சட்டி உடைந்து போயிற்று. சாப்பாடு ஆயிற்று. பேனா காணாமல் போனது, பேனா காணாமல் போனது. இதெல்லாம் என்னது நமக்கு? இதெல்லாம் செயற்பாட்டு வினைகளுக்கான துணை வினைகள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம செயற்பாட்டு வினையா செய்வினையான்னு கண்டுபிடிக்கிறது. தோசை வைக்கப்பட்டது, பட்டதுன்னு வந்துருச்சு, என்ன வந்திருக்கணும்? செயற்பாட்டு வினை வந்திருக்கணும். இதுதான் தப்பு. அப்துல் நேற்று வந்தான், தன்வினை. வருவித்தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிறவினை. பிறவினைக்கு என்ன கண்டிஷனு? வி பி போன்ற விகுதிகளையோ செய்ய வைய பண்ணு இது போன்ற துணை வினைகளை வந்திருக்கும். செய் வை பண்ணு போன்ற துணை வினைகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பிறவினைன்னு சொல்றோம். நான் திடலில் ஓடினேன், இதே மாதிரி கொஸ்டின் முதல்ல பார்த்திருந்தோம். நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினைன்னு சொல்லியிருந்தோம். மிதிவண்டி தானா ஓடுச்சுன்னா தன்வினை, அது ஓடுவதற்கு நாம காரணமா இருந்ததுனால பிறவினை. சரிங்களா? ஓட்டு வித்தேன்னா அது காரண வினை. நான் திடலில் ஓடினேன், நான் தான் ஓடுறேன் அப்படின்னா தன்வினை. கோவலன் கொலை உண்டான், உன் செயற்பாட்டு வினை. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கு. அதை தான் எக்ஸாம்பிளையும் நிறைய டைம் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதே கொஸ்டின் நமக்கு வரும்போது ஈஸியாக அந்த கொஸ்டின் ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. ஸோ ஆல்ரெடி பார்த்ததுதான். மண்ணால் குதிரை செய்தான், ஆள் வந்திருக்கு. ஸோ அப்போ மூன்றாம் வேற்றுமை. நாலாம் வேற்றுமைனா என்ன? கூ நிறைய பொருளை வருது, அப்போ ராமனுக்கு தம்பி லக்குவன் முறை பொருளை வந்திருக்கு. ஐந்தாம் வேற்றுமைனா என்ன? நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படிங்கிறதுல இல் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி. ஏவுதல் கலையில், எதில் எதில் சிறந்தவன்? ஏவுதல் கலையில். அப்ப ஏது என்ற பொருள்ல வந்திருக்கு. ஏ கலைவன். ஸோ அப்போ 3. பாரியினது, அது என்றது வந்திருக்கு. ஸோ பாரியினது தேரு. ஸோ இது ஆறாம் வேற்றுமை. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 1, 2. எங்க இருக்கு? 3, 4, 1, 2. ஸோ பி.